ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட சிஎம்மாக ஒரு வழியாக பதவி ஏற்றுட்டாரு விஜய். லாஸ்ட் 1 வீக்காக எவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஒருவேளை இந்த வீடியோவை டிவிக்கு தொண்டர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரில. பட் இனிமேல் நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடத்துக்கணும். சோஷியல் மீடியாவில் இல்லை பொது வெளியில் உங்களை யார் ட்ரிகர் பண்ணாலும் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒருவேளை அது வேலிடான கிரிட்டிசிசமாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. அது வேலிட் இல்லைனா ஃப்ரீயாக விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் போதும். இனி உங்களோட பேச்சு யாருக்குமே தேவை கிடையாது. உங்களோட செயலை பேச வைங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் தான் ஆளுங்கட்சி. மேலே இருக்க சிஎம் மட்டும் ஒழுக்கமாக இருந்தால் பத்தாது. கீழே இருக்க கடைசி வரைக்கும் இருக்க தொண்டனும் ஒழுக்கமாக இருந்தால் தான் நாம் எல்லோரும் எதிர்பார்த்தா அந்த சேஞ்ச் வரும். நீங்கள் தான் அந்த மாற்றம்னு நினச்சி தான் மக்கள் உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமே இல்லை. அதை புரிஞ்சு ஒழுங்காக ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்காம நல்ல கவர்மெண்ட் ரன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் விஜய்னா. கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே சமயம் பவர் வந்தால் தான் தப்பு பண்ணணும்னு தோணும். இதே மக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட இதே மக்கள் தான் நாளைக்கு நீங்கள் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பாங்க. அதுவே ரொம்ப மோசமாக இருந்தால் தூக்கியும் வீசுவாங்க. ஐ ஹோப் யூ டூ குட் ஃபார் த பீப்புள். அது மட்டும் இல்லை, 10ல் ஒரு கட்சியாக இல்லாமல் தனியாக ஒரு கட்சியாக நிற்பீங்கன்னு நம்புகிறேன். இப்படிக்கு மாற்றத்தை தேடி இன்னும் நல்ல தமிழ்நாடு உருவாக காத்திருக்கும் 1.25 கோடியில் ஒருவன். See you.